ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 8 months மேலே இருக்க குழந்தைகளுக்கு வீட்டிலே எப்படி செர்லாக் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ஹைஜீனிக்காக பண்ணிடலாம். அதுக்கு இந்த சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஸ்பூனில் தான் சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே பெரிய ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து அதையும் அந்த பிளேட்லேயே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸில் இருக்கிறதுனால சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால சிம்மில் வச்சு நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கியிருக்க பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தோலோடு இருக்கிற பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதையும் 4 ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வரணும். அதுக்கப்புறம் அதையும் அதே பிளேட்லேயே சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து இருந்தால் அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து கொள்ளு எடுத்திருக்கேன். அதையும் 4 ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். கொள்ளு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வறுத்து அதையும் அதே பிளேட்லேயே சேர்த்துக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை தான் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை குழந்தையோட வெயிட் கெய்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு தான் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு பெரிய சைஸில் இருக்கிறதுனால வறுபடுறதுக்கு நேரமாகும். இதை 4-3 உடச்சி கூட சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இதுவும் சைஸில் பெருசாக இருக்கிறதுனால பொறுமையாக அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து அதையும் அந்த பிளேட் கூடயே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்துட்டோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். முக்கியமாக இதில் ஈஸியாக எறும்பு ஏறிடும். ஸோ கம்ப்ளீட்டாக இது கூல்டவுன் ஆகிற வரைக்கும் கேர்ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம அரைக்க போகிறோம். பேட்சாக தான் அரைக்கணும். மொத்தமாக அரைக்கும் போது மிக்ஸி ஹீட் ஆகிடும். ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்து அரைக்க முடியுமோ சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நம்மளால் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். இதில் நம்ம பாதாம் பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறமும் நம்ம அப்படியே அரைச்சோன்னா பாதாம்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த மாவு எல்லாமே இறுக்கமாக ஈரமாக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக 2 பேட்ச் அரைச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு திரும்பவும் அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே அரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து இது கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். மிக்சியில் சேர்க்கும்போது கண்டிப்பாக சூடாகிடும். ஸோ கண்டிப்பாக இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பெரிய பாக்ஸில் பாதி வரைக்கும் கிடச்சது. நான் ஃபுல்லாக அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன சில்வர் பாக்ஸில் மாற்றிக்கிட்டேன். இது காலியானதுக்கப்புறம் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த சைஸ் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது குழந்தைக்கு ஒரு வேளைக்கு போதுமானதாக இருக்கும். 1 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி கட்டிகளே இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே மொத்தமாக எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோன்னா கட்டி தட்டிடும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா தண்ணியாக இது போல் கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம கேஸ் ஆன் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம வேகமாக வச்சு செய்யும்போது சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ஆனால் வேகாது. ஸோ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 7-10 நிமிஷம் இந்த மிக்ஸ் நல்லா கொதிக்கணும். கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி எல்லாம் வற்றி திக்கானதுக்கப்புறம் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு திக்னஸில் சாப்பிடுவாங்களோ அதோடு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இது கம்ப்ளீட்டாக ஆற வைக்க போகிறோம். இது ஆறினதுக்கப்புறம் இன்னமும் திக்காகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான ஹோம்மேட் செர்லாக் ரெடி ஆகிடுச்சு. 1 வயசுக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உப்பு சர்க்கரை சேர்த்து கொடுக்கக்கூடாது. உங்கள் குழந்தை 1 வயசுக்கு மேலே இருந்தால் காய்ச்சும் போது பால் சேர்த்துட்டு கடைசியாக நாட்டு சர்க்கரை போட்டு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.